from Studios. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா LC 500 mini பத்தி தான் பார்க்க போறோம். So LC 500 முன்னாடி இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெட்டிங் இண்டஸ்ட்ரியிலும் and for product photography எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தது தான் நிறைய பார்த்து வந்துட்டு இருக்கோம் இந்த LC 500 R. ஸோ இப்போ அதே கடாஸ்ல இருந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற LC 500R mini அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் LC 500 விட இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இன்னும் காம்பேக்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸி. குறிப்பாக சொல்லணும்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதோட சைஸ் அண்ட் வெயிட் வந்து. ஸோ மெயினாக இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா டிட்டாச்சபிள் பேட்டரி தான். ஸோ LC 500 நம்ம சார்ஜ் போடணும்னா டேரெக்டாக LC கொண்டு போய் தான் சார்ஜ் போடணும். ஸோ இது அப்படி கிடையாது, நம்ம பேட்டரி தனியாக கட்டி கூட சார்ஜ் போட்டுக்கலாம். சார்ஜ் பண்ண கொடுத்துருந்ததுமே டைப் சி போட்டு தான். எல்சியோட நேட்டிவ் சார்ஜர் வேணும்னே அவசியம் இல்லை, நம்ம மொபைல் சார்ஜர் கூட வச்சு இது சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதில் இல்லாத ஒரு கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். லைட்டை வந்து நீங்கள் எப்போ 100% மேலே 100% கிட்ட லூமினன்ஸ் வைக்கிறீங்களோ அப்போ தான் இந்த ஃபேன் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. ஸோ மற்றபடி அதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுலேயும் இருக்குது. அண்ட் இதில் வந்து ரெண்டு சைடில் லைட் கொடுக்கல, ஒரு சைடு மட்டும் தான் லைட் இருக்குது. இந்த சைட்லேயே நீங்கள் வார்ம் அண்ட் கூல் டவுன் கொண்டு வந்துருக்கலாம். அப்புறம் RGBயுமே இந்த சைடில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த ஃப்ளாப் வந்து கழட்டி திருப்பி போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் LCயில் வந்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு லைட் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சைடு RGB இருக்கும், ஒரு சைடு அந்த நார்மல் டவுன் இருக்கும், வார்ம்ல இருந்து கூலர் டவுன் பண்ணுறது. ஸோ ரெண்டுத்துக்குமே மாற்றி பண்ணும்போது நீங்கள் இந்த ஃப்ளாப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை இந்த LC மினியில் இல்லை, எல்லாமே ஒரே சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தராக இதில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, உள்ள என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். LC மினியோட கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் LC 500 கொடுத்துருக்க சேம் கண்ட்ரோல்ஸ் தான், சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பவர் ஆன் பண்ணுறது, டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறது கம்ப்ளீட்லி அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிட்டோம்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் பிரைட்னஸ் இருக்குது, அண்ட் மற்றபடி மோட்ஸ் இருக்குது. உங்களுக்கு கலர் RGBயுமே அதே இடத்துல வரும். நான் சொன்ன மாதிரியே RGBக்கு மாற்றிக்கலாம் அண்ட் நார்மல் இதுக்கும் மாற்றிக்கலாம். ஸோ அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா LC 500 கொடுத்துருக்கிற சேம் ஃபீச்சர் தான். நம்ம காரோட ஆம்பியன்ஸு, ஸோ கேண்டில், கேம்ப் ஃபயர், அப்புறம் நம்ம மியூசிக் தகுந்த மாதிரி எதுவும் மாறுறது, ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ கண்ட்ரோல்ஸில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி தான். நம்ம LC 500 வந்து ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்தது. இதில் வந்து ஆப் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபோன் கனெக்ட் பண்ணி இதோட கம்ப்ளீட்டாக இதோட எல்லா கண்ட்ரோல்ஸுமே ஃபோனில் இருந்தே கூட பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ ஆப் கண்ட்ரோல் இப்போ பார்க்கலாம். ஆப் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ப்ளூடூத் மூலமாக உங்கள் LC மினியோட பேர் ப்ளூடூத் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு LC அதோட யூசர் நேம் வரும். கனெக்ட் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் இப்படி தான் ஒரு ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இதிலே உங்களுக்கு டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் என்னன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கீழே இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் எவ்வளோ இன்டென்ஸாக உங்கள் பிரைட்னஸ் எவ்வளோ வேணுங்கிறது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ, சேச்சுரேஷன் அண்ட் இன்டென்சிட்டி. இதில் வந்து RGBயோட ஃபுல் கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துடுது. எந்த டவுன் வேணும்னாலும் வச்சுக்கலாம். RGBயில் எந்த செட்டிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து RGB ஸ்லைடர்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர் மாற்றுற மாதிரியான ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கலர் பிக்கரில் வந்து உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகிடும். கேமரா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எந்த கலர் அதில் கேப்சர் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு அந்த மாதிரியான டோன் வந்து நம்ம LCயில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட்ஸ் பேஜ். இதில் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எல்லா எஃபெக்ட்ஸும் நம்ம இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் LC 500 மினி பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ. உங்களுக்கு அந்த ஓவர்வியூ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்டோட உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.